வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ குவிக்காக ஒரு 7 இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கினி இண்டெக்ஸ். கினி இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னா, இன்இக்வாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இண்டெக்ஸ், சமத்துவமின்மையை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இண்டெக்ஸ். அதை ரிலீஸ் பண்ணுறது வேர்ல்டு பேங்க். இந்தியாவோட ரேங்க் வந்து 4th. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்தியா வந்து மோஸ்ட் ஈக்குவல் ஸ்டேட், ஈக்குவல் கண்ட்ரி அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். அதாவது இன்இக்வாலிட்டினா சமத்துவமின்மை, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சமத்துவமின்மைக்கான குறியீடு தான் கினி இண்டெக்ஸ். அதில் இந்தியா ஓரளவுக்கு சமத்துவமின்மை கொண்ட நாடாக இருக்குது. அதில் ரேங்க் வந்து 4th, டாப்டு பை ஸ்லோவாக் ரிப்பப்ளிக். ஓகேவா. ரெண்டாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், ரிலீஸ்ட் பை இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். இதில் இந்தியாவோட ரேங்கிங் 115. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அமைதி குறியீடுல 115, டாப் வந்து ஐஸ்லாந்து. ரெண்டாவது அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீடு. இது ரிலீஸ் பண்ணுறது யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க். இதில் இந்தியாவினுடைய இடம் 99, டாப் வந்து ஃபின்லாந்து. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 99. குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ், வாழ்வதற்கு ஏற்ற நகரங்களுக்கான பட்டியல். இது ரிலீஸ் பண்ணுறது எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இதில் இந்தியாவை சேர்ந்த நியூ டெல்லி 120வது இடத்துலையும், இந்தியாவை சேர்ந்த மும்பை 121வது இடத்துலையும் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாழ்வதற்கு தகுதியான நகரங்களின் பட்டியலில் நியூ டெல்லியும் மும்பையும் இருக்கு. டாப் வந்து கோப்பன்ஹென். இது வந்து டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஓகேவா. அடுத்தது எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். இது ரிலீஸ் பண்றது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் WEF. இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 71, டாப்டு பை ஸ்வீடன். ஓகேவா. தென் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், பாலின இடைவெளி குறியீடு. இதை ரிலீஸ் பண்றது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் தான். இந்தியாவோட ரேங்க் 131. அதிக பாலின இடைவெளி கொண்ட நாடா இந்தியா இருக்கு. இதுல டாப் வந்து ஐஸ்லாந்து. அடுத்து கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இது ரிலீஸ் பண்றது கிரீன்மேன் வாட்ச் அப்படிங்கிற ஒரு NGO. இதுல இந்தியாவோட ரேங்க் 10th. அதாவது இந்தியா கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான பெர்ஃபார்மன்ஸ்ல நல்ல இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம். இந்த 7 இண்டெக்ஸ் பாத்துக்கோங்க. குயிக்கா ரிகேப் பண்றேன். கினி இண்டெக்ஸ் 4th, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 115, SDG 99, குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ்ல நியூ டெல்லியும் மும்பையும் இருக்கு. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 71, குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 131, கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 10th. அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் அதிகமான இண்டெக்ஸஸ் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.